ஃபார்மர் UFC லைட் வெயிட் சாம்பியன் இஸ்லாம் மகாச்சேவ் கிட்ட பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருந்து ட்ராப் ஆனதை பற்றி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு அது மார்க்கெட்டிங் வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க, எங்களோட ஃபைட்டை ஹைப் பண்ணுறக்காக பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ்க்கு இந்த ஃபைட்டில் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை இன்னுமே ஹைப் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது நல்லது தான், நாங்கள் பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ஸ்பாட்காக ஃபைட் பண்ணுவோம்னு இஸ்லாம் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். இஸ்லாமுக்கு பிஸ்னஸ் சைடில் புரிஞ்சிருச்சு UFC பண்ணுறது. இப்போ UFC பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங்ஸில் ஈலியா டொபோரியா நம்பர் 1ல் இருக்காரு, இஸ்லாம் நம்பர் 2ல் இருக்காரு. இஸ்லாம் வர்சஸ் JDM வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப் ஃபைட் நவம்பரில் புக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஃபைட்டில் இஸ்லாம் வின் பண்ணிட்டா வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி 2 டிவிஷன் UFC சாம்பியன் ஆவார். அந்த டைமில் UFC இஸ்லாமை நம்பர் 1 பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங்கில் மறுபடியும் போட்டுருவாங்க, ஈலியாவை நம்பர் 2க்கு ட்ராப் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளான் மாதிரி தெரியுது. அடுத்து இஸ்லாம் வர்சஸ் ஈலியா மேட்ச் அப் தான் எல்லாருக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் தோணும் அந்த சுச்சுவேஷனில். ஆனால் ஈலியா என்ன சொன்னார்னா எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ளே இன்னொரு சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நாம் எல்லாமே ஸ்மூத்தாக போயிரும்னு நினைக்கிறோம், ஆனால் MMA அப்படி ஒர்க் ஆகாது. இஸ்லாம் வெல்டர்வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவார்னு 100% ஷுவராக நம்ம சொல்ல முடியாது. ஈலியா டிசம்பரில் பண்ணுற சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸில் கன்ஃபார்மாக வின் பண்ணிடுவார்னு நிச்சயம் கிடையாது. UFCயோட எலிட் லெவல் ஃபைட்ஸில் என்ன வேணால் ஆகலாம். எப்பயுமே UFCயில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் தான் பிக்கெஸ்ட் அப்செட்ஸ்லாம் நடக்கும். இஸ்லாம் ஈலியா தோக்காமல் வின் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் தான் இஸ்லாம் ஈலியா ஃபைட்டில் ஃபேன்ஸுக்கு ஹைப் இருக்கும். இதில் யாராச்சும் ஒருத்தர் தோத்துட்டா கூட அந்த மேட்சப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். UFCயில் இருக்கிற ஒரே ஒரு சூப்பர் ஃபைட் தான் இஸ்லாம் ஈலியா மேட்சப். ஆனால் சிச்சுவேஷன்னால தான் அந்த மேட்சப் தள்ளி போயிட்டே இருக்குது. அந்த மேட்சப் நடந்தே ஆகணும்னு இருந்துச்சுன்னா எவ்வளோ ஃபைட்ஸ் அவங்க எடுத்தாலும் அதை வின் பண்ணிடுவாங்க. JDM இஸ்லாமுக்கு ஈஸி மேட்சப்னு நாம் JDM அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இஸ்லாம் ஒரு புது டிவிஷனுக்கு மூவ் ஆகுறாரு. அந்த டிவிஷனில் அவர் மற்ற டாப் ஃபைட்டர்ஸை எப்படி மேட்சப் பண்ணுவார்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஈலியா நெக்ஸ்ட் ஆர்மானை ஃபைட் பண்ண வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்மான் ரெஸ்லிங்கை ஈலியா எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் எல்லாமே நல்லா போயிருச்சு, இஸ்லாம் ஈலியா 2 பேரும் அவங்க ஃபைட்ஸை வின் பண்ணிட்டா UFC ஒயிட் ஹவுஸில் வைக்க போகிற ஃபைட் கார்டில் இஸ்லாம் ஈலியா சூப்பர் ஃபைட்டை வச்சு ப்ரமோட் பண்ணலாம். அந்த ஈவெண்ட் மாதிரி ஒரு பிக் ஸ்டேஜ் இஸ்லாம் ஈலியாக்கே செமையான சான்ஸ். வேர்ல்டு வைடு அவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க. UFCக்கும் அது பெஸ்ட் மார்க்கெட்டிங் டூல். அவங்களோட பெஸ்ட்டு 2 ஃபைட்டர்ஸை UFCயை ரெப்ரசென்ட் பண்ண வச்சா அந்த பிக் கார்டில் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரிலீஜியன் ஹேட்லாம் விட்டுட்டு உங்களோட ஃபேவரட் ஃபைட்டர்ஸை மட்டும் சப்போர்ட் பண்ணி ஜென்யூன் ஃபேன்ஸாக இருக்க பாருங்கள். ஒருத்தரை சப்போர்ட் பண்ண இன்னொருத்தரை ஹேட் பண்ண தேவையில்லை. இஸ்லாம் மகாச்சேவ் ஃபேன்ஸ் அவரை ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈலியா டொபோரியா ஃபேன்ஸ்க்கு அவரை ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் ஹெல்த்தியாக இருந்தால் கண்டிப்பாக அதை இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். டாக்ஷா தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.